சரிகமபா நிகழ்ச்சியின் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் அபிஷேகாவோட அம்மா ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்கிட்ட ரொம்பவே எமோஷ்னல் ஆகி புலம்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக முடிய போகுது. கிட்டத்தட்ட 4 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் மட்டும்தான் இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபினாலே போக வேண்டியதான். வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு நேரத்தில் சரிகமபா நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்கில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருந்த அபிஷேகா இப்போ வரைக்குமே ஃபைனலுக்கு செலக்ட் ஆகலை. 5வது ஆளாக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பட் நடந்துட்டு இருக்க நிலைமையெல்லாம் பார்த்தா அவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ரேயா அவர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சுமன் இருக்காரு, இந்த மாதிரி நல்லா பாடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தாண்டி அவங்க 5வது ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா அபிஷேகாவோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது கலை திருவிழாவிலேருந்து செலக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து ஃபினாலே வரைக்கும் வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை அபிஷேகா ரொம்ப சுலபமாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலேன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சொதப்பியிருந்தாங்க. ஒருவேளை நர்வஸ்னாலேயோ என்னவோ தெரியலை. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வரைக்குமே செலக்ட் ஆகாமல் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற குழந்தைகள் வந்து ஜெயிக்கும் போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவே கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. பொண்ணும் பையனும் இது வந்து ரெகுலராகவே இந்த ஒரு ஷோவில் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு வாரமாவது நம்ம போய் ஸ்டேஜில் நின்ற மாட்டோமா, நம்ம பொண்ணோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம பொண்ணை அந்த ஒரு சேரில் உட்கார வைக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஏங்கி இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அபிஷேகா முதல் 2 வாரம் ஜெயிக்காமல் இருக்கும் போதே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால சோசியல் மீடியா ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களோட அக்கம் பக்கமாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேகா ஜெயிப்பாலா மாட்டாளா, அபிஷேகா ஃபினாலே போவாலா மாட்டாளா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காளே அப்படின்னு எல்லாருமே அவங்க அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதனாலையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் எப்படியாவது இந்த 5வது வாரம் அவள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு 5வது வாரம் 5வது ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகா செலக்ட் ஆனாங்க மட்டும்தான் அவங்க அம்மாவோட ஆசைப்படி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு அவங்க கையாலேயே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சேரில் உட்கார வைக்க முடியும். ஒருவேளை அது மிஸ் ஆகும் அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னொரு சான்ஸ் இருக்குது. பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு ஆக்டில் வந்து லாஸ்ட் டைம் எப்படி வந்து பவித்ராவை உள்ளே கூட்டி போனாங்களோ அதே மாதிரி உள்ளே கூட்டி போக வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, சுமன்ராஜ் அவர்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால சுமனா அபிஷேகாவா அப்படிங்கிற ஒரு போட்டியும் வரும். ஸோ பீப்புள்ஸ் ஃபேவரட்டில் யார் உள்ளே போக போகிறா, டாப் 5ல யார் உள்ளே வருவாங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.